சென்னை எழும்பூரில் உள்ள முதியோர் காப்பகத்தில் தங்கியுள்ளவர்களுக்கு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் வாக்காளர் அடையாள அட்டைகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசி வருவதை பார்க்கலாம். அந்த ஏரியால இருக்கின்ற சில ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல செக்ஷன்ஸ் படி பைண்ட் ஓவர் பண்ணியிருக்கின்றோம். இது இல்லாமல் நான் பெயிலபிள் வாரண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கின்றோம். இந்த ஏரியாஸ்ல போலீஸ் ஏரியா டாமினேஷன் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையில முக்கியமான பிரமுகர் சென்னையில தான் ஓட்டு போட இருக்காங்க. அந்த பூத்துல என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு, அதற்கு சிறப்பு ஏற்பாடு ஏதாவது செய்யணும்? எல்லா வாக்குச்சாவடிகளில் பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ்ங்கிற 6 அமைப்புகள் நம்ம ஏற்படுத்தியுள்ளோம். அது என்ன என்றால், 1 குடிநீர், 2 வர்றவங்களுக்கு வெயில் இருக்கிறதுனால ஷாமியானா, 3 பேசிக்கலி இந்த ரேம்ப், டாய்லெட் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி மற்றும் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி. இதெல்லாம் ஏற்பாடுகள் எல்லா வாக்குச்சாவடிகளில் பண்ணியிருக்கின்றோம். விஐபிஸ் ஓட் பண்ணும்போது எல்என்டோ இஷ்யூஸ் அப்புறம் கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்காக போலீசர் அந்தந்த ஏரியால அந்தந்த நேரத்தில் தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பொறுத்தவரையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கின்றோம். இப்போ நீங்க சிட்டியில பாத்தீங்கன்னாக்கா கான்ஸ்பிக்யூஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த பேனர்ஸ் ஆகட்டும், பிளாக்ஸ் ஆகட்டும், ஹோர்டிங்ஸ் ஆகட்டும், எதுவும் உங்களால பார்க்க முடியாது. இதே போல வால் ரைட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கின்றோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ்க்கு ஆகக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் பெரும்பாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இல்லீகலா டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய போல் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ், கேஷ் ஆகட்டும், அது பறிமுதல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கின்றோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த சில நாட்களுக்கு முன்ன ஒரு அடுக்குமாடி வீட்டில் நம்ம 4.93 crores பறிமுதல் பண்ணியிருக்கின்றோம். அது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இப்போ அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. டோட்டலா 18 கேசஸ்ல 7.71 கோடி ரூபாய் நம்ம சீஸ் பண்ணியிருக்கின்றோம். இதுக்கு ஃபுல்லா ஸ்ட்ரிக்டா மாடல் கோட் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி தகவல் கொடுத்தா அவங்களுடைய ரகசியங்கள் எப்படி காக்கப்படும் சார்? தகவல் அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுக்கலாம். அந்த இடத்துல அவங்க விரும்பினா பேரு கொடுக்கலாம், இல்ல அனானிமஸாவே இருக்கலாம். ஸோ அந்த அனானிமஸ் அனானிமஸ் நம்ம கருதுகிறோம். நம்ம அவங்க ஐடென்டிட்டி பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். போலிங் பர்சனல் சென்னை மாவட்டத்தில் ஏறக்குறைய 22,000 பேர் ஈடுபட உள்ளார்கள். இவங்களுக்கு 3 ஃபேஸ்ல நம்ம ட்ரைனிங் கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இந்த சண்டே நடந்திருக்கு. அந்த ட்ரைனிங்ல பிரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர்ஸ் 1, 2 and 3 எல்லாருக்குமே சேர்ந்து போல் ப்ராசஸ் பற்றியும், இவிஎம் பற்றியும், மாக் போல் பற்றியும், அந்த போலிங் அன்றைக்கு என்ன பண்ண வேண்டியது, இதுக்கான எல்லா பயிற்சிகளும் நம்ம கொடுத்திருக்கின்றோம். இது இல்லாமல் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட்ல கூட இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் கண்டினியூ ஆகும்.